ரேகா மேடம், சார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்க நெறைய படங்கள் நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா வந்து ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பயாவது மீட் பண்ணும்பொழுது, அவரு என்ன சொல்லுவாரு உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாரி தான் உங்களோட பேசுவாரா? கான்வர்சேஷன்ஸ் என்ன மாரி இருக்கும்? நெறைய வாட்டி சொல்வாரு, "என்னம்மா ஆக்ட் பண்ணியிருக்க? ஏன்னம்மா ஆக்ட் பண்ணியிருக்க?" அவருடைய பாஷையில அப்படியே அப்படியே சொல்றாரு. எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. இவ்ளோ வருஷம் கழிச்சும் இந்த பாட்டும், அந்த டீச்சரும், ஜெனிஃபர் டீச்சர்ன்ற அந்த கேரக்டர் வந்து எல்லாருடைய மனசுல வந்து ஒரு அச்சு மாதிரி அப்படி பதிஞ்சிருச்சு இல்லையா? அந்த கொடை, அந்த டிஃபன் பாக்ஸு, அந்த பர்ஸு, அந்த வாக்கு, அந்த காட்டன் சாரி அதெல்லாம் வந்து அதனால தான் அந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு மூவியில் என்னை போட வச்சார் இப்படி. ஜனகராஜ் சார் கூட எல்லாம் இப்படி போட்டேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நடிக்கவே சினிமான்றது எனக்கு ஒரு A to Z ஒன்றுமே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு 3 days எங்களை ஷூட் பண்ணவே இல்லை. என்ன நடக்க சொன்னார். என்னையா இவளுக்கு நடக்கவே தெரியல அப்படின்னாரு. ரொம்ப அப்படி திட்டி திட்டி அப்படி என்னை வந்து தட்டி கொடுத்து அந்த படம் ஆக்ட் பண்ணது இப்போவும் பயங்கர சந்தோஷமும் இருக்குது, அந்த துக்கமும் இருக்குது. அவர்னால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். ஸோ எப்பவுமே எனக்கு ஒரு பிதா. அவர் வந்து எப்பவுமே அவருக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ மேம்.